காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம். அது ஏடா கூடத்தில் போய் முடியும். அது தெரிஞ்சு நாங்கள் பண்ணுவோம். இப்போ எங்கே போகிறோம் லாண்டு தலைவலிக்குன்னு ஏதாவது சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருட்கள் வாங்க போகிறோம். என்ன தேவைன்னா எங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள். அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான், சும்மா இருந்தாலும் குக்கிங் வீடியோ தான் வரும். வாங்க இப்போ கடைக்கு போயிட்டு என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக ஒரு ஐஸ் வாங்கியிருக்கோம், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். பாது இதிலே போட்டிருக்கு ப்ரீமியம் கோல்டுன்னு. இது எனக்கு, அதாவது நான் தான் சாப்பிட்டேன். இந்த பட்டர் இருந்தால் இப்படி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு டப்பா கீழே கிடந்து எடுத்தோம். கொஞ்சம் பொறாம்பீத்துக்கு எடுத்து வர சொன்னார். பார்த்தீங்களா வீடை பாருங்க. வீடு பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, அசால்ட்டாக திருநெ ஒரு கோடல் எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுவான். இப்போ எங்கே ஷாப்பிங் பண்ண வந்தோம்னா வேலை தான். ஏன்னா தூத்துக்குள்ளே ஒன்று விட்டா வேறு எதுவும் தெரியாது. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒன்று ஒன்றா லிஸ்ட்டை பார்த்து வாங்கணும். பட்டர் சிக்கனுக்கு தேவைப்படுறது வரைக்கும் எல்லாம் கிடைக்கான்னு தெரில. சிக்கனை நாங்கள் ஏற்கனவே விரவி உள்ளே வச்சிட்டோம் பட்டர் சிக்கனுக்கு தேவையானதில். அதனால் இப்போ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். பாருங்க வெடி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. வேளாண்குள்ளே வந்துட்டோம். ஒரு ஜாமாவாக எடுக்கணும், செலக்ட் பண்ணி வெளியே போகிறதுக்கு ரொம்ப. இது பார்த்திங்கன்னா ஜூஸு, பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. ஒன்று கூட இல்லை, ஃபுல்லாக ரேக்கிங் தான். ஏதோ வாங்க வந்தோம் இல்லை, இதெல்லாம் வாங்க வரல. வெற்றிகரமாக ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ போய் ஃபுல் சமையலில் இறங்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2 பேரும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டானுங்க. ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அங்கே போய் தான் இப்போ முழு திறமையும் காட்ட போகிறோம். மழை ஸ்டார்ட் ஆகிட்டு, அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நாங்கள் செய்ய போகிறது எல்லாமே அல்டிமேட். அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமா துப்புற மாதிரி இருக்குமான்னு எங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கையில் இருக்குது. இப்போ வேலையில் இறங்கிட்டோம், எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெட்டி முடிச்சுட்டு காட்டுறோம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதெல்லாம் முடிக்க. முதல்ல கட்டிங்ஸை முடிச்சுட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் பண்ண முடியும். கட்டிங்னா கட்டிங் பண்ணுறது, அதுதான் கட்டிங். வெட்டி முடிச்சிட்டோம். ரெட்டு தனியாக, இங்கே ஒயிட் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் கூட கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் பட்டர் போட்டு இந்த சிக்கனை என்னது முந்திரி போட்டு சில்லி பவுடரை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டில் சிக்கன் பட்டர்ஸ்லாம் போட்டு அது ஒரு தனியாக, அதெல்லாம் பாருங்க, வீடியோவே பாருங்கள், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. காய்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கனை மட்டும் லைட்டாக மேல்டாப்பில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த பேனில் தான் இருக்கணும். இதில் ஃப்ரை பண்ணுறதுல தான் பட்டர் சிக்கனே செய்யணும். அந்த எண்ணெய் வதக்கிறது இதில் தான் வதக்கணும், பொரிக்கிறதும் அதிலே தான் பொரிக்கணும். மாற்றிடாதீங்க, நான் நிறைய யூடியூப்ல பார்த்ததில் அதான் சொன்னாங்க. சரி, இதெல்லாம் போட்டு இது வந்து ரெக்ஸ்ட்டும். இப்போ இதை நம்ம லைட்டாக மேல்டாப்பில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது சூடாகணும். இப்போ அதுக்குள்ளே போட்டு தரேன். பா சரியான ப்ரீமியம்ங்க. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு இந்த பட்டர் சுத்தமாக காணாது. நீங்கள் பெருசாக லைட்டாக நல்லா பெரிய பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் அப்படி இதாக இருக்குது. அப்படி பட்டர் போட முடியும் ஆகும், அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் நல்லா கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இந்த சின்னதாக இல்லை 3 இப்போ நம்ம வந்து சிக்கன் மேல்டாப்பில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். சிக்கன் போடு, சரி சிக்கன் டக்கு பண்ணுறது இதுக்குள்ளே இதாகும் ஃப்ளேவர் போடு. இப்படி காட்டணும் சிக்கோ கொடுக்குறீங்க நம்மகிட்டே. அது ஓட்ட வழியாக கரெக்டாக வந்து ஓட்ட வழியாக காட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி போடணும். பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் எடுத்து உள்ளே போட்டு இந்த கிரேவியை வதக்கிறக்காண்டி இப்போ செய்யணும். டக்குன்னு இது பண்ணி நம்ம ஆல்ரெடி சிக்கனை குக் பண்ணதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அவ்வளோ கம்மியான போடக்கூடாது. போதும், கொஞ்சம் போடுது போதும் நினைக்கிறேன். சரி, இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு, வத்தல் இல்லை அதனால் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம். அப்புறம் டமால்னு தெருக்கி அப்புறம் முந்திரியை போட்டு கையெல்லாம் அரைச்சி எடுத்தோன்னா அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடும். இதோட தான் சால்ட்டு சுகர் ஆட் பண்ணணும். முக்கியமாக சீனி ரொம்ப முக்கியம். முந்திரி கிராம்பு
முந்திரி காஞ்ச இலை மாதிரி இருக்கும் முந்திரி, அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு சால்ட்டையும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கினா போகும். இப்போ தக்காளி போடணும். வாங்க பண்ணுவோம். பாட்டை போடுங்க, இதோ உங்களுக்காக. ஐயோ பாட்டு மாறிட்டு போல, தப்பு எடிட் பண்ணிட்டோம் போல. ஏன் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு கையில் பட்டாசு பால் மாதிரி வெடிக்கி. இந்த இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டத்தை மேலே போடணும். இதுதான் முக்கியமான டேஸ்டே தரும். அரைக்கணும். இப்போ உப்பு, சீனி, சுகர், வேற எதுவும் மிஸ் பண்ண மாதிரியே இருக்கல இல்லையா? வேற எதுவும் கிடையாது. வேற இந்த சில்லி பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் எடு. பெப்பர் நல்ல பவுடர் தூக்கிக்கலாம். சில்லி, சக்தி மசாலா, ஆச்சி மசாலா எல்லாமே நம்ம மசாலா மெயின். அவ்வளவுதான். இது குண்டு என்னது ஏதோ சொல்லுவாங்க. குண்டூர் மிளகாலாம் இல்லை, இது மிளகா. காஷ்மீர் கரம் மசாலா போட்டாங்களே. கரம் மசாலா. அப்புறம் கொஞ்சோண்டு சீனி, உப்பு போடணும். இன்னும் கொஞ்சோண்டு போதும். அடுத்து சீனி, உப்பு எடு. சீனி, பெப்பர் இல்லையா? எனக்கு பிடிச்சதே அதெல்லாம். ஸ்பூன். ஸ்பூனா? கத்தியால என்னதுல இது? நானே தட்டுறேன். என்னது இது? சீனி ரொம்ப அதிகமா போட்டுறாது. போடு. அடுத்த கொஞ்சம் தான் போதும். சால்ட், சீனி போட்டாச்சு. சால்ட் வந்து எடுத்துக்கலாம். உப்பு போடணும் கொஞ்சம். உப்பு இவ்வளவுக்கு போடணும். சீனி நிறைய இருக்கு. போட்டுரு, இதையும் போட்டுரு. சீனியாலே போட்டு சத்தியமா. அப்புறம் உப்பு இல்லாம இருக்க போகுது. தேவையான அளவே எங்களுக்கு கிடையாது. எங்க அளவு தான் என்னைக்குமே அளவு. சரி, இப்போ நல்லா இதெல்லாம் வதக்கி எடுத்து அரைக்கணும். மூடி வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அடுத்து. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் வைங்க, இல்லைன்னா டமையில்னு வெடிச்சிரும். மேலே லைட்டாக வெளியே தெரிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல வந்து படுத்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டு இருக்கோம் பட்டர் சிக்கன். அந்த அந்த கிரேவி வதக்கணும்ல, அதை ஃபேனில் வச்சு ஆற வைக்கணும். அந்த ஆறுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அந்த லூஸை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ்வளோதான் மட்டை. இதுதான் எங்கள் டீம், பாட்டு டீம். ஆற வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியுது, ஏன்னா மிக்சி கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இப்போ பாதி போட்டல் இப்போ அரைக்க போகிறோம். என்ன கலரில் வரும் தெரியல, மிக்சி தெரிச்சிடணும்னு ஒரு பயத்தை கொடுக்கு. சரி, இப்போ எல்லாம் ஃபிக் பண்ணிட்டா இப்போ அரைக்க போகிறோம். கடைச்ச பேஸ்ட்டை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கலர்லாம் பயங்கரமா இருக்கு. எடுத்தாச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ பட்டரை போட்டு இந்த கிரேவியை போட்டு சிக்கனை போட்டு வதக்கணும்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் கடைசியாக தூங்கணும்னா அந்த கிரேவி ரெடி. சரி, இப்போ பட்டரை போடுவோம். இது எவாப்ரேட் ஆகுது, இந்த தண்ணிலாம் போகுது. தண்ணி போகுது லைட்ல சேர்த்தாங்களே. இப்போ இந்த பட்டரை நல்லா இந்த பட்டர் சிக்கன் ஊறணும். நல்லா அங்கேயும் இந்த இது பண்ணிட்டே இருக்கு. எல்லா இடத்துக்கும் இதாகும். டக்குன்னு இந்த கிரேவி பண்ணும். அதான் உள்ள ஃபுல்லாக பட்டராக இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டை போடணும். உள்ள வலிச்சு கொட்டணும். அது கலர் மாறும்ல, நல்லா இருக்காது. ஆமாம், இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ போட்டு உள்ள பேஸ்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் இந்த ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை நம்ம இறக்க போகிறோம். பாருங்க, இறக்கிட்டு காட்டுறோம். பயங்கரமாக இருக்குது கலரு. மிக்சியில் உள்ளது, மூடியில் உள்ளது எல்லாத்தையும் போட்டு சொல்ல போகிறோம். முக்கியமான மெயின் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாருங்கள், ஜம்முன்னு இருக்கா. அடுத்து இன்னும் போட்டாவெல்லாம் போட்டு எடுக்கணும். மொத்தமாக போட்டா போட்டு முடிச்சுட்டு காட்டுறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கடைசி இந்த கஸ்தூரி மேத்தி தூக்கி விட்டால் கிரேவி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பொரட்டா ரெடி ஆகிட்டு பாதி. எத்தனைனா 3 ரெடியாக இருக்குது. இது 4வது. பட்டரை உருக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த மூடி மேலே இந்த பட்டரை ரெடியாக வச்சாச்சு. பாதி உருகிட்டா இப்போ வந்து மீதியும் உருகிட்டுனா அப்படியே நம்ம உருகின பட்டரை அப்படியே மேலாப்பில் ஊற்ற போகிறோம். அதான் நடக்க போகுது. இப்போ நம்ம செஞ்சதில் இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கே. இப்போ இதை முடிச்சுப்போம். முதல்ல பட்டர் ஃபுல்லாகவே உருகிட்டு நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கலன்னா கண்டிப்பாக தெரியாது. ஷேர் பண்ணுங்கள்.
அதான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். யார் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, பொண்ணுங்க வீடியோ பண்ண விட்டு வைக்கீங்க. பொண்ணுங்க வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதேமாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா இருக்குமே. பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கு, நல்லா கசக்கு. கசைக்கு சுற்றி சுற்றி தூக்கி விட்டுரு. அவ்வளோதான், இடம் முடிஞ்சு. அவ்வளோதான், கஸ்தூரி மேத்தியை போட்டாச்சு. பட்டர் சிக்கன் ரெடி. போட்டா வித் பட்டர் சிக்கன் டேஸ்ட் அள்ளும். அவ்வளோதான். இப்போ இதை மொத்தமாக எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடும் போது காட்டுறோம். பட்டர் சிக்கன் ரெடி. நல்லா சிக்கனாக உள்ள கிடக்கு. டேஸ்ட்டு நாங்கள் சொல்கிறோம் ரிவ்யூ. இப்போ பொர்த்தா ரெடியாகி வந்துகிட்டு இருக்கு. வந்தோடனே சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா கிரேவி இருக்குது. நம்ம டாப்ஸ்கி வந்து சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறாரு. எடுத்துட்டாரு, தொட்டுட்டாரு.